என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த வண்டி எதுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் இது சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இப்போ இந்த வண்டி நம்ம ஃபிட் பண்ணி நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சர்வீஸ் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் கட்டி போடுவீங்க. கை வந்துச்சு. அப்படி இல்ல, இப்ப கைடு வச்சிருக்கோம் மாத்துறதுக்காக. இதுல வந்து ஏர் ஃபில்டர் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இது பண்ண மாத்திருக்கோம். அது சரிங்களா? இதெல்லாம் புதுசா இருக்கு. இந்த ஃபில்டர் மாத்திடுவீங்க. ஃபில்டர் மாத்துவோம். அதே மாதிரி இப்போ ஃபிளக் இன்ஜின்ல வர ஸ்பார்க் ஃபிளக் சரிங்களா? இப்போ இந்த ஃபிளக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த பாயிண்ட் பாத்துங்க. இப்போ இந்த மாதிரி தேஞ்சி இருந்துச்சுன்னா சரிங்களா? இதுல வந்து பாயிண்டே கிடையாது. இந்த மாதிரி தேஞ்சி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பிக்கப்பும் இருக்காது, மைலேஜும் வராது. வண்டி வந்து எப்படின்னா குதிரைல போற மாதிரி இடிச்சு போகும். அப்ப நான் கழட்டி நானே மாத்தி போட்டுருவேனே. தாராளமா மாத்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் வண்டியா இருந்துச்சுன்னா 40 இருந்து 50 கிலோமீட்டர் தாங்கும். இப்போ சிஎன்ஜி வண்டி எல்பிஜி வண்டியா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 10 இருந்து 15 கிலோமீட்டர் தான் ஓடும். அவ்வளவுதான் ஓடும். ஏன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல வந்து எரித்தன்மை அதிகமா இருக்கும். ஓகே. இப்போ பெட்ரோல் வந்து நமக்கு கீழே ஊத்திட்டு நீங்க ஒரு ஃபயர் பண்ணீங்கன்னா மில்லியன் செகண்ட் அது பத்தக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஷார்ப்பா பத்திக்கும். ஓகே. ஆனா சிஎன்ஜி வந்து கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்னுவாங்க. வெறும் காத்து தான். அது வந்து ஃபயர் ஆகாது. எது வேணாலும் காத்தோட காத்தா கலக்குமே தவிர ஃபயர் ஆகாது. அதனால என்ன ஆகும்னா இன்ஜின் உள்ள வந்து இப்போ இன்ஜெக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபிளக்ல கரண்ட் அடிக்குது, பெட்ரோல் ஸ்ப்ரே ஆகுது, இன்ஜின்ல கனகன எரியும், இன்ஜின் நல்லா மூவ் ஆகும், ஃபாஸ்டா மூவ் ஆகும், ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? இதே ஸ்பார்க் ஃபிளக் போயிடுச்சுன்னா இந்த ஃபயரிங் ஆகாது. ஓகே. இந்த கேப் பாருங்க, இந்த கேப் இவ்வளவு தூரம் விழுந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு. நல்லா பாருங்க, அந்த கேப் விழுந்துனாலே முடிஞ்சு போச்சு. ஆமா. ஓகே. இப்போ இதை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஃபிளக் மாத்திட்டீங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு அந்த நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அந்த ஃபயரிங் நல்லா இருக்கும். ஃபயரிங் நல்லா ஆச்சுனா இன்ஜின்ல கனகன எரியும், இன்ஜின் மூவிங் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஓகே. இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும்? இது ஃபிளக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 10 ல இருந்து 15 கிலோமீட்டர். இந்த காருக்கு பாக்குறீங்க அப்படினா சிஎன்ஜி வண்டி எந்த காருக்கு எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க ஒரு சிஎன்ஜி வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல ரெட்ரோஃபிட் பண்ணல ஃபிட் பண்ணிருந்தாலும் சரி, வெளியில அதாவது நீங்க இப்ப கம்பெனி ஃபிட்டடே வந்தா கூட சரிங்களா? அப்ப கம்பெனியோட சொல்லுவாங்க 40 கிலோமீட்டர் தாங்க, 50 கிலோமீட்டர் தாங்க. அப்பலாம் பாசிபிளே கிடையாது. ஏன்னா பெட்ரோல்ல இருக்க இன்ஃப்ளேம் பவர் சிஎன்ஜில கிடையாது. ஓகேங்களா? அதனால என்ன ஆகும், கரண்ட் அடிச்சு பாயிண்ட் சீக்கிரம் போயிடும். அதனால தான் இன்ஜினோட வேலை சீக்கிரம் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்ல அந்த கரண்ட் இல்லனா போர் அடிச்சு ஏத்துறோம். ஓகே. போர் அடிச்சு எடுக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, பிக்கப் இல்ல, மைலேஜ் இல்ல, வண்டி வெட்டி போகுதுன்னுவாங்க. போறது வேஸ்ட்டா அப்படினு ஏதோ பேசி நடப்பாங்க. ஆனா சிஎன்ஜினால வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு எவ்வளவு செலவாகும் ஒரு சிஎன்ஜி வைப்? ஃபிளக்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளக் 180 ரூபாய், 200 ரூபாய், 4 ஃபில்டர் ஒரு 500 ஒரு 300 ரூபாய், மொத்தத்துல ஒரு 1100 சர்வீஸ் ஒரு 500 ரூபாய். ஓ, மொத்தமே சர்வீஸ் எல்லாமே சேர்த்து 1500 தான். இந்த சிஎன்ஜிக்கு மாத்தது இதுதான்.